அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஜென்டில்மேனில் இவரும் ஒரு முக்கியமான ஆள். நேற்று அவரோட அட்டகாசம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம அவரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே இப்போ எல்லாராலையும் ரொம்ப மதிக்கப்படுற, நேசிக்கப்படுற, போற்றப்படுற திரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். அவர் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, தலனும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் என்னை ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக அஜித்குமார் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ரீசன்ட் இன்டர்வியூஸ் ப்ளஸ் அவரோட வீடியோஸ் எது வெளியானாலும் சரி தான் ரசிகர்கள் அவ்வளோ கொண்டாடுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அவரோட படம் வந்து ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு, அட்டகாசம் படம். இந்த அட்டகாசம் படத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இரட்டை வேடமிட்டு அஜித்குமார் நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த தீபாவளி பாட்டு ரொம்ப வைப்பாக எல்லா தேட்டர்லேயுமே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப வைப் பண்ணியிருந்தாங்க ரசிகர்கள் அந்த பாட்டுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மனுஷனை கொண்டாடுறது ஓகே, என்ன சொல்லுது, பெங்களூரில் கூட ரொம்ப பெரிய அப்ளஸாக அந்த படம் ஓடிட்டுருக்கு. ரீரிலீஸ் பண்ணப்பட்ட படம் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாகவும் எல்லாராலையும் ஒரு கொண்டாட்டமான நிலைமைக்கு அந்த படம் கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதிலேருந்து நம்ம அந்த படத்தை பற்றியோ இல்லை நடிகரை பற்றியோ நம்ம இப்போ இதில் பேச போகிறதில்ல. அஜித் சொந்த வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு ஜென்டில்மேனாக இருக்கார். தன்னோட ரசிகர்களுக்கும் பொதுவாக பொதுமக்களுக்கும் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஃபஸ்ட்டு தத்துவமே வாழ வீடு அப்படின்றது தான். நான் என் வேலையை பார்க்குறேன், உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா என்னோடய படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். அது கூட முடியலைன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள், அதுக்கப்புறமா நல்லா உங்களோட யங் ஜெனரேஷனை படிக்க வைங்க, உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, உடல் நலத்தில் கவனம் இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். அதை நோக்கி நீங்கள் எல்லாருமே பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கடைசியாக ஒரு ரங்கராஜ் பாண்டியாவுக்கு கொடுத்த அந்த தொலைபேசி வாயிலான இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இப்போ வந்து எல்லாருமே வந்து படத்துக்கு வந்து நிறையா வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, ஒரு விளம்பரம் தேடுறாங்க, அது தேவையற்றது. நீங்கள் வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எனக்காக இல்லைனாலும் அப்படின்னா அந்த மோட்டார் பைக்ஸ், கார் ரேஸ் இந்த மாதிரி வந்து யங் டிரைவர்ஸுக்கு நீங்கள் வந்து அதை பற்றின ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன். அதுதான் இப்போ தேவை. படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ண தேவையில்ல. படம் நல்லா இருந்தால் வந்து பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் நல்லா ஓடிடுச்சு அப்படின்னா அவருக்கு நேராக இன்னொருத்தரை கூட்டாந்து அதில் கட்டமைக்கிறீங்க. அவர் படத்தோட இவரோட படம் அதிகமாக கலெக்ஷன் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியாவும் அதுதான் விரும்புது. அதாவது ரசிகர்கள் ஏற்கனவே ஏதாவது முட்டாள்தனமான வேலை செஞ்சாலும் அவங்க ஒரு ஆரவாரம் பண்ணாலுமே இந்த மீடியா வந்து அவங்களுக்கு எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றுது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். அதோடு இல்லாமல் அவர் வந்து இப்போது அந்த லண்டனில் போயிட்டு அந்த விருது வாங்கின விழாவில் எல்லாருக்கும் நான் ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பேன், நன்றி உள்ளவனாக இருப்பேன், என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒரு ஷாலினி பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. என்னோடய பசங்க, என்னோடய குழந்தைகள், அதாவது அவரோட பொண்ணு, அவங்களோட பையனை வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண அப்பாவாக என்னால் இருக்க முடியல, எந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அஜித்குமார்கிட்டேருந்து அரசியலும் வராமலாம் இருக்காது. அப்பப்போ சொல்லுவார், இந்த கூட்ட நெரிசல் வந்து இந்தியாவில் வந்து 100 கோடி மக்களுக்கு மேலே வாழ்கிறாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டுறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த கூட்டத்தை கூட்டி நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற நிரூபிக்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்கல்ல, அந்த மனநிலைமைலாம் ரொம்ப தவறான மனநிலைமை. அந்த மாதிரி ஒரு மனநிலைமை வந்து யாருக்கும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டாம்ப் பேடில் இவ்வளோ பேர் வந்து இறக்குறாங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த நடிகரை மட்டும் நீங்கள் குறை சொல்கிறீங்க, அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கருத்துக்களை அஜித்குமார் தெரிவிச்சிருக்காரு. பொதுவாக அஜித் வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு வட்டத்தை சுருக்கிட்டு வாழ்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ என்னெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, அஜித்குமாருக்கு இருக்கிற விசால பார்வை இருக்கிற எல்லாருக்குமே இருந்தால் நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.